நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட். தமிழக அரசியலில் இன்று கருத்தியல் பெருவெடிப்பாய் கவனம் பெற்றிருப்பவர்தான் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளும் வேதனைகளும் கேட்பாரற்று கிடந்த நிலையில் விடுதலை சூரியனாய் வெடித்தெழுந்து சேரிகளை இராணுவ கிடங்குகளாக மாற்றி சினந்தெல வைத்த வெப்ப நிலையில் இருந்துதான் துவங்கியது தாய் சிறுத்தை இரா திருமாவளவனின் பொதுவாழ்வு பயணம். நிகழ்கால அரசியல் களத்தில் கொள்கை எதிரிகளாலும் நேசிக்கப்படக்கூடிய பேராளுமையின் பிரதிபலிப்பாக அடையாளப்பட்டிருப்பவர் முனைவர் திருமாவளவன். சாதி வெறியர்கள் மற்றும் மத வெறியர்களின் ஈரக்குலை நடுங்கக்கூடிய வகையில் தனது சாதி ஒழிப்பு கருத்தியலில் சமரசமின்றி போர்க்குரல் எழுப்பும் ஒரு கோட்பாட்டு போராளிதான் முனைவர் திருமாவளவன். 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை முன்னெடுத்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் 1999 தான் முதல் முறையாக அரசியல் களத்தில் தனது அரிச்சுவடியை பதித்தது. இன்று தமிழ்நாட்டு அரசியலின் திசைவெளி போக்கை தீர்மானிக்கிற அரசியல் ஞானியாக எல்லோராலும் அறியப்பட்டவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமன்றி தேசிய அரசியலுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சனநாயக போர்க்குரலாக மாறி வருகிற தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமைதான் தொல் திருமாவளவன் அவர்கள். விளிம்பு நிலை மக்களின் விடுதலை அரசியல், ஈழ விடுதலை களம், சிறுபான்மையினர் பாதுகாப்பு, அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு மீட்டெடுப்பு என பல்வேறு பரிணாமங்களையும் பெற்று நகர்ந்து கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்களின் அரசியல் பின்னணிதான் என்ன? இவரின் 35 ஆண்டு கால பொது வாழ்வில் புதைந்திருக்கும் பெரும் தியாகத்தின் அளவீடுதான் என்ன? அடிமை தலைமுறையின் விடுதலை தாகம்தான் திருமாவளவன் என்றால் சரியாகுமா? இல்லை இல்லை. தேர்தல் கணக்குகளை முன்னகர்வாக கொண்டு நகருகின்ற அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சி சூத்திரங்களுக்கு மத்தியில் தேர்தல் நலனை விட தேசத்தின் நலனே முக்கியம் என்று களமாடி வருபவர் தொல் திருமாவளவன் அவர்கள். எனக்கு திருமணமாகவில்லை என என் தாய் சிந்தும் கண்ணீரை விட அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையில் இருந்து மீள்வதற்காக என் மக்கள் சிந்தும் கண்ணீரையே நான் பெரிதாக நினைத்து நெடும் பயணம் மேற்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தன் ஒட்டுமொத்த வாழ்வையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக விருந்தளித்த பெரும் தலைவன் தொல் திருமாவளவன் அவர்கள். சிறுத்தைகள் உள்ளவரை தமிழ்நாட்டில் காவி அரசியலை கால்வதிக்க விடமாட்டோம், சனாதன கும்பலின் பின்னங்கால் பிடரியில் அடிக்கக்கூடிய அளவில் விரட்டி அடித்தே தீரும் என்று பாசிச பாசக அரசின் காவி அரசியலை ஒவ்வொரு நாளும் கதறவிடும் கரிகாலன்தான் தொல் திருமாவளவன் அவர்கள். இன விடுதலை, மொழி அரசியல், மெய்யியல் பண்பாட்டு புரட்சி, மாநில சுயாட்சி, சமூக நீதி பாதுகாப்பு, பாலின பாகுபாடு களைதல், சாதி மத வெறுப்பு அரசியலை கருவறுத்தல், சனாதன இந்தியாவை சனநாயக இந்தியாவாக மாற்ற பெரும் பங்காற்றிய புரட்சியாளர் அம்பேத்கரின் புதிய இந்தியா எனும் கட்டமைப்பை சிதைய விடாமல் செழுமைப்படுத்துதல், ஏற்ற தாழ்வற்ற சமத்துவ தேசத்தை எழுப்புதல் என பல்வேறு கோட்பாட்டு புள்ளிகளில் இயங்கி வருபவர் தொல் திருமாவளவன் அவர்கள். வாரிசு அரசியல் எனும் வார்த்தை போர் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத அளவிற்கு பெரும் பங்காற்றி வரும் நிலை ஒரு புறம், இருதுருவ அரசியலுக்கு மாற்று அரசியல் இல்லாமல் கிடக்கும் மௌன நிலை இன்னொரு புறம். புதிய வார்ப்புகள் எதுவும் இல்லாமல் இயங்கிய தமிழ்நில அரசியலை மறு கட்டமைப்பு செய்தவர் திருமாவளவன். கூட்டணி ஆட்சி கொள்கை மாநாட்டையும் கூட்டணி ஆட்சி கோரிக்கையையும் முதலாய் தமிழக அரசியலில் நட்டவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இதன் அடுத்த பரிணாமமாக விஸ்வரூபம் எடுத்ததுதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எனும் தொல் திருமாவளவன் அவர்களின் முழக்கம்.
இது தமிழக அரசியலில் எத்தகைய அதிர்வை விதைத்தது என்பதை உலகம் அறியும். கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற பின் அமையும் ஆட்சி அதிகார குவி மையமாக மாறுவதை சிந்தனைக்கு உட்படுத்தியது திருமாவளவன் அவர்களின் முழக்கம். இதன் வாயிலாக அதிகார பரவலாக்கம் எனும் கருப்பொருள் கவனம் பெற துவங்கியது. இந்த அரசியல் புரட்சியை நிகழ்த்தி காட்டியவர் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். தன் சாதி பற்றி எனும் சாதிய சாக்கடைக்குள் சுழலும் வெறுப்பு முகங்களுக்கு மத்தியில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்கக்கூடிய நிகழ்கால புரட்சியாளர் தொல் திருமாவளவன் அவர்கள். இத்தனை கூறுகளையும் உற்று நோக்கினால் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் முனைவர் தொல் திருமாவளவன் மட்டுமே என்பதற்கு விடை கிடைக்கும். வானம் வசப்படும் என்பது போல் வளவனின் அரசியல் கனவும் விரைவில் மெய்ப்படும். அதிகார கோட்டைகளில் நட்சத்திர கொடி பட்டொளி வீசி பறக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் தலைவா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணனே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் வழிகாட்டியே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.